எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானிக்கலாம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 31 வசனம் இப்படி சொல்லுகிறது, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் சொல்லி இந்த வசனம் சொல்லுது. பாருங்கள், அவரே என்றால் இயேசுவை குறித்து சொல்லுது. இயேசுவே தேவனால் நம்முடைய ஞானமும் நீதியும் பரிசுத்தமும். இயேசுவே நம்முடைய ஞானமாக இருக்கிறது சொல்லி பார்க்குறோம். என்ன ஞானம்னா, இயேசுவை தேவனுடைய ஞானமாய் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கார். என்ன அந்த ஞானம்னா, அந்த ஞானத்துக்குள்ளே ஆம்பிளிஃபைல வருது. அது என்னென்னா, மறைப்பொருளாய் தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம் இயேசு கிறிஸ்துக்குள் மறைப்பொருளாக இருக்குது. அது இயேசு கிறிஸ்து மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம் என்ன, அது அந்த இயேசுவை அறிந்து கொள்வது அந்த ஞானம். அந்த ஞானத்தை அறிந்து கொள்வது அவருடைய ரட்சிப்பின் திட்டத்தையும் அறிந்துக்கணும், ரட்சிக்கப்படுகிறோம். இந்த இயேசு தான் நம்முடைய மீட்பாக இருக்கிறார். ஆதாம் பாவத்தினாலே தேவனிடத்திலிருந்து இறந்த அந்த உறவு, அந்த இறந்து போன எல்லாவற்றையும் 2ஆம் ஆதாமாக இயேசு வந்து அவருடைய ரத்தத்தினால் மரணத்தாலும் அதை பாவத்தை பரிகரித்து 2ஆம் ஆதாமை விசுவாசிக்கிறவர்கள முதல் ஆதாமுக்குள்ளே எல்லாரும் பாவியாகி அந்த ஆதாமுடைய பாவ உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவளை மீட்க 2ஆம் ஆதாமாக இயேசு வந்து பாவத்தை பரிகரித்து இப்போது இந்த 2ஆம் ஆதாமை இயேசு விசுவாசிக்கிறவர்களை பாவத்து வல்லவிலிருந்து மீட்கிறார். அது மாத்திரம் பாவத்தினால் எல்லாத்தையும் இழந்து போன எல்லாவற்றையும் அவர் மீட்கிறார். அவங்க இயேசுவே நம்முடைய மீட்பு ஆக்கியிருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, பாவத்தினால் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய அந்த தகுதியை இழந்து போயிட்டோம். நீதி, தேவன் எதிர்பார்க்குற நீதி, தேவன் எதிர்பார்க்குற தகுதியை பாவத்தின் மூலமாக நம்ம இழந்து போயிட்டோம். அதை 2ஆம் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறதுனாலே அந்த நீதியை நமக்கு கொடுக்குற இயேசுவே நம்முடைய நீதியை ஆக்கிட்டார். ஏனென்றால் இயேசு தேவன் எதிர்பார்க்குற நீதியை இந்த பூமியிலே வாழ்ந்து நியாயப்பிரமாணத்தின் கிரியெல்லாம் கை கொண்டு அந்த நீதியை சம்பாதித்து அந்த நீதியை இலவசமாக இயேசு விசுவாசம் அவரே நம்முடைய நீதி ஆக்கிட்டார். அது மாத்திரம் தேவன் எதிர்பார்க்கும் பரிசுத்தம் நம்முடைய கிரியைகளினாலே அந்த பரிசுத்தம் உண்டாகாது. ஆகவே இயேசுவே நம்முடைய பரிசுத்தமாக மாற்றிவிட்டார். இப்போது தேவன் நம்மை பார்க்கும்போது கிறிஸ்துக்குள்ளாக நம்மை ஆதாமுக்குள்ளே நம்மை பார்க்காமல், ஆதாமினாலே பாவியான அந்த பாவிகளாக நம்ம பார்க்காமல் 2ஆம் ஆதாமாக இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நம்மை பார்க்கறதுனாலே நாம் மீட்கப்பட்டவராக இருக்கிறோம். நாம் நீதிமானாக்கப்பட்டவர்களாக தேவன் முன்பாக இருக்கக்கூடிய தகுதி பெற்றவர்களாக இருக்கிறோம். அவருக்கு முன்பாய் தேவனுடைய பரிசுத்தமாக இருக்கிறோம். கிறிஸ்து தான் நம்முடைய நீதி, கிறிஸ்து தான் நம்முடைய பரிசுத்தம். கிறிஸ்துக்குள்ளாக நம்மை பார்க்கறதுனாலே நம்மை ஆதாமுக்குள்ளே பார்க்கல, பாவியாக பார்க்கல, நம்முடைய பாவத்தின்படி பார்க்கல, நம்முடைய மாம்சத்தின்படி பார்க்கல. கிறிஸ்துக்குள்ளாக நம்மை நீதிமானாகும் பரிசுத்தமாக. இப்போ கிறிஸ்துவனுடைய நீதியே நம்முடைய நீதி, கிறிஸ்துடைய பரிசு நம்முடைய பரிசுத்தம். கிறிஸ்துக்குள்ளான அந்த மீட்பெல்லாம் நமக்கு சொந்தமாக இருக்குது. நமக்காக தான் கிறிஸ்து எல்லாம் செய்தார். அவரே நமக்கு கொடுத்துட்டார். அதுதான் தேவனுடைய ஞானம். தேவனுடைய ஞானம் கிறிஸ்து தான் தேவனுடைய ஞானம். அந்த ஞானத்தை நமக்கு கொடுத்துட்டார். இயேசுவே அந்த ஞானம். அவரை நீங்கள் அறிந்து கொள்ளும்போது இந்த ரட்சிப்பு திட்டத்தை அறிந்து கொள்ள என்ன அந்த ரட்சிப்பு திட்டம், ஆதாமினால் நாம் எழுந்து போனேன் அந்த எல்லாவற்றும் இயேசு கிறிஸ்துவ மீட்டு தந்திருக்கிறார். அவரோட மீட்பாய் தந்திருக்கிறார். அவரே நம்ம தேவன் முன்பாக தகுதி. அவரே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் பரிசுத்தமாக இருக்கிறார். இன்றைக்கு இந்த இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவே உங்களுடைய நீதியாகும் பரிசுத்தமாக மீட்பாக இருக்கிறார். நீங்கள் கிரியை செய்து இதெல்லாம் சம்பாதிக்க முடியாது. இதெல்லாம் ஆதாமை படைக்கும் போது தேவன் எப்படி அவனை தம்முடைய ரூபத்தை படைத்து வைத்தார், அந்த குவாலிட்டியை கிறிஸ்துக்குள்ளாக மறுபடியும் புது சிருஷ்டி ஆக்கியிருக்கிறார். அதனால தான் பவுல் சொல்றார், இனி ஒருவரையும் நான் மாம்சத்தின்படி அறியலை. அப்படின்னா ஆதாமுக்குள்ளே முன்னிருந்த அந்த பழைய மனுஷனை அவனை பார்க்கல, கிறிஸ்துக்குள்ளாக புது சிருஷ்டியாக பார்க்குறேன். எப்படி அவன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான், கிறிஸ்துக்குள்ளாக பரிசுத்தமாக இருக்கிறான், நீதிமானாக இருக்கிறான், மீட்கப்பட்டவராக இருக்கிறான். இன்றைக்கு இந்த இயேசுவை விசுவாசியாதவர்களாக நீங்கள் இருந்த வார்த்தை கேட்டு கொடுங்கன்னா, இயேசுவை விசுவாசிக்கினா அவருக்குள்ளாக நீங்கள் நீதிமான்களாக பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக, ஆதாமினால் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவனுடைய ஆசீர்வாதங்களை ஆதாம் இருந்து போன அந்த எல்லா ஆசீர்வாதமும் இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் இயேசு நமக்கு மீட்டு தந்திருக்கிறார். அந்த இயேசு தான் அந்த மீட்பு. என்ன அந்த மீட்பு? பாவத்திலிருந்து ரட்சிப்பார். பாவத்திலிருந்து ரட்சிப்பு நித்திய ஜீவன். அது மாத்திரம் பாவத்தினுடைய வல்லமைனா பாவத்தினுடைய விளைவுகளால் இழந்த எல்லா தீமைகளும், வியாதிகளிலிருந்து சுகம், தரித்திரத்திலிருந்து ஐஸ்வர்யம், சாபத்திலிருந்து ஆஸ்வாதம், இப்படி எல்லாவற்றையும் இயேசு மீட்டு தந்திருக்கிறார். இதெல்லாம் ஆதாம் பாவத்தில் இழந்து போனால் இதை இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை நமக்கு மீட்டு தந்தார். அந்த இயேசு உங்களுடைய மீட்பாக இருக்கிறார். உங்களுடைய எல்லா ஆஸ்வாதமும் இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்குது. அது மாத்திரம் இல்லை, அவரே உங்களுடைய பரிசுத்தமும் உங்களுடைய தகுதியுமாக இருக்கிறார். பிதா நம்மை காணும்போது கிறிஸ்துக்குள்ளாக நீதிமான்களாய் பரிசுத்தமானவர்களாய் மீட்கப்பட்டவர்களாய் ஆதாமுக்குள்ளே பார்க்காம கிறிஸ்துக்குள் மீட்கப்பட்டவர்களாக பார்க்குறார். ஆக இந்த வார்த்தை கேட்க நீங்கள் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கும் போது கர்த்தர் உங்களை இப்படி தான் பார்க்குறார். ஏன்னா இதுக்கு மேல் வசனம் வாசித்தீங்கன்னா, அவர் தான்
இப்படி உங்களை மாற்றும்படியாக கிறிஸ்துக்குள் உட்படுத்தினார். கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வந்தது அவர் தான் சொல்லி மேலே இருக்கிற வசனம் சொல்லுது. ஆகவே இதெல்லாம் தேவனே உங்களுக்காக செய்கிறார். இந்த அன்பை அறிந்து அவர் விசுவாசிங்க. கர்த்தர் உங்களுக்கு அவரே உங்களுடைய நீதியும் பரிசுத்தமும் நித்திய ஜீவனை தந்து பூமியில் நித்திய ஆசீர்வாதத்தை தந்து ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.